கூட்டம் வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணி இறங்குறாங்க. நம்மளை ரெக்கார்டிங் பண்ணவோ, நம்ம பேசுவதை வீடியோ கேப்சர் பண்ணவோ, நம்ம ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்டிங் பண்ணவோ, வாட்ஸ்அப்பில் பேசுகிறத ரெக்கார்டிங் பண்ணவோ, இல்லை நம்ம என்ன ஏதாவது தப்பு பண்ண மாட்டோமோ அதை எப்படி எவிடன்ஸோட கேட்ச் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய டீம் இறங்கியிருக்கு. அதனால் நீங்கள் உங்களோட ஒர்க்கை சின்சியராக பாருங்கள். உங்களோட துறைகளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுல கவனம் செலுத்துங்க. உங்கள் துறைகளை சீரமைக்கிறதில்ல, அதை செம்மையாக செய்கிறதில்ல, அதன் மூலம் வளர்ச்சியும் நேர்மையும் கொண்டு வரதுக்கான கவனத்தை மட்டும் செலுத்துங்க. எந்த ப்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக ப்ரெஸ்ஸை கேட்டாங்கன்னா நம்ம தயார் செஞ்ச மாதிரி சிரிச்சுட்டு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டே இருங்க. அதுமாதிரி யார்கிட்டையும் போயிட்டு தர்க்கம் பண்ணாதீங்க. அவங்க பேசுனதுக்கு பதில் பேசணும் அப்படின்றத புலமை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எதாவது சொன்னாலும் அப்படியா நான் பார்த்து செய்கிறோம், உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. செயலில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. நம்ம பேசுகிற ஒரு சின்ன பேச்சை கூட எடுத்து அதை பெருசாக்கி அதை ஒரு டிஃபை பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. யார்ட்டையும் பேச வேண்டாம், எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை பார்த்து வணக்கம், என்ன குறையோ செஞ்சுருவோம், செய்ய தான் நாங்கள் இருக்கோம், செஞ்சிடும், உடனே செஞ்சிடும், இமீடியட்டாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கணும். தட் இஸ் மை ரெக்வஸ்ட் டு எவ்ரிபடி. நம்ம ஒவ்வொருத்தரும் தாவேகளை ஒருத்தரும் ஒரு சட்டமன்ற ஒருத்தரும் ஒவ்வொரு அமைச்சர்களும் நம்ம விஜய் நான் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மிகப்பெரிய சதிக்கு பிளான் பண்ணுறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடக்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணுறாங்க. என் அக்கௌண்ட்டே கூட முடக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இனிமேல் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ எதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை, அது அடுத்த விஷயம். நம்ம எதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம ஒர்க் பண்ணி நம்ம இங்கே மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்கு அந்த சேவையை செஞ்சுக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம யாருக்கும் ப்ரூஃப் பண்ணவோ, யார்ட்டையும் நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொல்கிறதுக்கோ, தர்க்கம் பண்ணுறதுக்கோ நமக்கு டைம் இல்லை. அது பேசுகிறவங்க பேசுகிறோம், நம்ம செய்வோம். நம்மளால் பணடைந்த மக்கள் பணடைஞ்சிட்டே போட்டோம், அவ்வளோதான். நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நமக்கு இது ஒரு உறவாக எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. பிடிச்சதான் எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.